வணக்கம். இலங்கை அரசியலில் முக்கியமாக இப்பொழுது எல்லோராலும் பேசப்படுகின்ற விடயம், இந்த ஆட்சி என்பது இன்னும் சில நாட்களில் கவிழ்ந்துவிடும். இந்த ஆட்சிக்கு பொருளாதாரத்தை கையாள தெரியவில்லை. பழைய பொருளாதார ரீதியாக பிரசித்தி பெற்ற தலைவர்களாக இருந்த தலைவர்கள், குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கா போன்றவர்கள் நாட்டை நல்ல வழியில் நிர்வகித்தார்கள். ஆனால் இப்பொழுது இவர்களால் இதை நிர்வகிக்க முடியவில்லை. ஆகவே ரணில் விக்ரமசிங்காவிடம் அந்த நிர்வாகத்தை கொடுத்து விடுங்கள், புதிய ஒரு அறகலையை தோன்றுவதற்கு முன்பு அவர் நிலைமையை கட்டுப்படுத்தி விடுவார் என்ற வேண்டுகோள்கள், குற்றச்சாட்டுகள் என்பன இருக்கின்றன. நாமல் ராஜபக்ச, சயித் பிரேமதாசா, உதய கம்மின்பல, இன்னும் பலர் இந்த குற்றச்சாட்டுக்களை மிக வேகமாக முன்னெடுக்கின்றார்கள். இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இழுத்தடிக்கின்றார்கள். இரண்டாவது, பொருளாதார நெருக்கடி என்பது மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பொருளாதாரத்தை இந்த அரசால் தாக்குப்பிடிக்க முடியாது என்பது இரண்டாவது. மூன்றாவது, பௌத்த பிக்குகள் தொடர்பாக, பௌத்தத்துக்கு எதிராக, பௌத்த பிக்குகளுக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்கிற ரீதியிலும் கருத்துக்கள் வருகின்றன. இந்த மூன்று விடயங்களையும் பார்ப்போம். முதலாவது, மாகாண சபை தேர்தல் என்பது மைத்திரிபால சிறிசேன அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்ட விதி தொடர்பானது. ஆனால் அது சம்பந்தமாக மாகாண சபை தேர்தல் நடத்த முடியாத நிலை இருந்தது இந்த அரசு ஆட்சிக்கு வந்தவுடன். இப்பொழுது அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தி பழைய முறையிலா அல்லது புதிய முறையிலா தேர்தல் நடத்துவது என்பது தொடர்பான பேச்சுக்கள் நடத்தி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கான, தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் வந்திருக்கின்றன. இந்த வருட இறுதியில் அல்லது அடுத்த வருட தொடக்கத்தில் மாகாண சபை தேர்தல் நடந்துவிடும் என்பது தெளிவாக தெரிகின்றது. ஒரு விடயம். இரண்டாவது விடயம், பொருளாதார நெருக்கடி என்பது சென்ற 2022 பொருளாதார நெருக்கடி என்பது இலங்கைக்கு மட்டுமானது. ஆகவே இலங்கையில் மாத்திரம் அந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட பொழுது இலங்கையால் அதை சமாளிக்க முடியாமல் போய்த்தான் அந்த பிரச்சனை ஏற்பட்டு ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. பொதுஜன பெரமுனவின் ஆட்சி, மிக பெரும்பான்மையுடன் இருந்த ஆட்சி தான் கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் பொருளாதார நெருக்கடி தான். இந்த பொருளாதார நெருக்கடி என்பது அது மாதிரி அல்ல, இது உலகம் தழுவியது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா யுத்தம் தொடர்பாக ஏற்பட்ட எண்ணெய் விலைகள், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இந்த பொருளாதார நெருக்கடியின் முக்கிய காரணமாக இருக்கின்றது. ஆனால் யுத்தம் தொடர்பாகவும் இன்னமும் உறுதியான முடிவுகள் எடுக்காத ஒரு நிலையில் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உலகளாவிய ரீதியில் அதற்கான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பாதிப்புக்குள் ஒரு நாடு இலங்கையை தவிர அது இலங்கைக்கான பிரச்சனை மட்டும் அல்ல. ஆகவே அதற்கு பின்பு, அதாவது யுத்தத்தின் முடிவுகளுக்கு பின்பு பொருளாதாரம் சீரமைந்துவிடும் என்பது தெளிவாக தெரிகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அடுத்து, பௌத்த பிக்குகள் என்பவர்கள் அண்மையில் மிக அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 2 பௌத்த பிக்குகள் பாலியல் ரீதியான தொடர்புகள் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பௌத்த பிக்குகளை சட்டத்துக்கு கொண்டு வரக்கூடாது, அவர்கள் இயல்பானவர்கள், அவர்கள் எங்களின் தலைவர்கள், எங்களின் மதகுருக்கள் என்ற ரீதியில் எதிர்க்கட்சிகளிடமிருந்து கருத்துக்கள் வருகின்றன. ஆனால் எதிர்க்கட்சிகளிடமிருந்து என்ன கருத்துக்கள் வந்தாலும், எந்த மதகுருவாக இருந்தாலும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல என்பதால் பௌத்த பிக்குகள் மீது அரசாங்கம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் சரியானதை என்பது மக்களது வாதம், மக்களது செல்வாக்கு. ஆகவே இந்த 3 விடயங்களிலும் இந்த அரசாங்கத்தை குறை சொல்லுகின்ற எதிர்க்கட்சிகளும் மற்றவர்களும் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தின் மீதான காழ்ப்புணர்ச்சியில் தான் குறை சொல்கிறார்களே தவிர இந்த அரசாங்கத்தின் நிர்வாக ரீதியான பிழை என்று எதுவும் இல்லை. இயல்பாகவே இந்த அரசு தொடர்ந்து பதவியில் இருந்தால் தங்களது எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும், எதிர்காலத்தில் தாங்கள் ஆட்சிக்கு வருவது கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே இவர்களை மிக விரைவில் இன்ன வகைப்பட்டும் இவர்களை இல்லாமல் செய்ய வேண்டும் அல்லது ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் இவர்கள் செயல்படுகின்றார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்பதை விட என்ன
செய்ய போகிறார்கள் இவர்கள் என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆகவே இலங்கை அரசியலை பொறுத்தவரை ஆட்சி ஸ்திரமாக இருக்கின்றது, திடமாக இருக்கின்றது. ஆட்சி கவிழ்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பெரிய அளவில் இலங்கை மக்கள் ஆட்சி கவிழும் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் உங்களது அரசியலை தொடரலாம் என்றுதான் நாங்கள் இப்பொழுது கூறக்கூடியதாக இருக்கிறது. இதற்கும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.